எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நிக்கிற இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் ஆரநாரைன்னு சொல்ற இடத்துல தான் இருக்கு. பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் துறையூர் போற வழியில வந்தீங்கன்னா தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் இருக்கும். அதுக்கு எதிர்த்த மாதிரி ஆர்ச் இருக்கும். இந்த நீலி அம்மன் செல்லி அம்மனோட ஆர்ச்சும் போர்டு இருக்கும். அதுக்குள்ள ஜஸ்ட் ஒரு 1/4 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த கோயில் இருக்கு. இப்போ பெரிய ஏரி கரையில இந்த கோயில் இருக்கு. செல்லியம்மன் நீலியம்மன் கோயில் ஏரிக்கு நடுவில் இருக்குமா இல்ல அந்த ஏரியோட முகப்புல தான் இருக்குன்னு கோயில்ல இருக்கவங்க சொன்னாங்க. இவங்க கொல்லிமலையில இருந்து ஆத்துல அடிச்சுட்டு வரப்பட்டதா தான் அவங்க சொல்லுது. ஒரு 1500 வருடங்கள் பழமையான திருக்கோயில்னு சொல்றாங்க. இந்த கோயில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பில்லி சூனியம் ஏவல் வச்சிருந்தா அதுக்கு இங்க வந்திருந்தா அதுக்கான நிவர்த்தி கிடைக்கும்னு சொல்றாங்க. குழந்தை இல்லாதவங்க அவங்க வந்தாலுமே இங்க வந்தா குழந்தை பாக்கியம் உண்டா பண்றாங்க. நீண்ட நாட்களா திருமணம் நடக்காம இருக்கிறாங்க, அவங்களுக்குமே இங்க வந்தா நிவர்த்தி ஆகும்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா 3 வருடங்களுக்கு ஒரு முறைதான் திருவிழா நடக்குது. கோயிலோட திருப்பணி நடந்துன்னு இருக்கு. இந்த திருப்பணி முடிஞ்சோன்னா கும்பாபிஷேகத்தோட நடக்கலாம்னு புராணம் எல்லாமே நான் ஏதோ புக்ல இருந்த படிச்சு சொல்லல. உள்ளார இருக்க முக்கியமான அந்த சாமிக்கு பூஜை பண்றவரை தான் நான் பேச சொல்லியிருந்தேன். பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வீடியோல பேசக்கூடாதுனாங்க. அவரு கொடுத்த டீட்டெயில்ஸ் இது எல்லாமே. அவர் 7 அக்கா தங்கைகள். அதனூர்ல இருக்கிற வெள்ளந்தாங்கி அம்மன், துறைமங்கலத்துல இருக்க ஆனந்துரை அம்மன், இளம்பலூர்ல இருக்க திருமாங்கலி அம்மன், சிறுவாச்சூர் அம்மனுக்கு எதிர்த்தமா இருக்க சோழையம்மன், அச்சியப்பழ வாடை அம்மன், இந்த 7 பேருமே சகோதரிகள் என்ற நாட்களா குழந்தை இல்லாதவங்க இந்த கோயில்ல தொட்டில் கட்டினாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுன்றாங்க. இந்த நாட்கள திருமணம் ஆகாதவங்க அவங்க ஜாதகத்தை இந்த கோயில்ல வச்சுட்டு எடுத்துட்டு போனாங்கன்னா 1 வருடத்துக்குள்ளாரே திருமணம் நடந்துன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நடந்தவங்க பல பேர் சொல்லியிருக்காங்க. மிக பழமையான கோயில். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரலாம். கோயில்ல பாத்தீங்கன்னா எல்லைமுத்து சாமிக்கும் பெரிய சாமிக்கும் கற்பன சாமிக்குமே தனித்தனி சன்னிதானங்கள் இருக்கு. தற்சமயம் இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா திருப்பணி நடந்துட்டு இருக்கு. வாங்க கோயிலுக்குள்ளார போய் பார்க்கலாம். மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற செல்லியம்மன் நீலியம்மனோட கோயிலுக்குள்ள தாங்க போகிறோம். இப்போ நமக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிறது தான் செல்லியம்மன் நீலியம்மனோட கர்ப்பகுடிகள். அதில் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் இருக்கிறது செல்லியம்மனும் இடது பக்கம் இருக்கிறது நீலியம்மனும். இந்த கோயிலோட ஐதீகம் என்னென்னா, முதல்ல தங்கையை வழிபட்டுட்டு தான் அக்கா வழிபடணும், நீலியம்மனை வழிபட்டுட்டு தான் செல்லியம்மனை வழிபடணும். இப்போ நம்ம பார்க்குறது நவகிரகம். கோயிலுக்கு வலதுபுறம் இடதுபுறம் நவகிரகம் இருக்கு. இங்க இருக்க நவகிரகங்கள் ஜோடியாக தான் இருக்காங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு பின்னாடி போய் பார்ப்போங்க. பின்னாடி அந்த ஏரியும் இருக்கு. ஸோ இது வழியாக போனால் இந்த நம்ம வலது பக்கம் இப்போ தெரிஞ்ச கேட்டு தான் நீலியம்மன் செல்லியம்மனோட கர்ப்ப கிரகத்துக்கு போகிற வழி. அதாவது பூஜாரிகள் போகிறது, ஐயர் அவங்க போகிறதுக்கான வழி அது. இந்த பக்கம் பார்த்தீங்களா பெரிய ஏரி தெரியுது தூரம். இந்த இடத்துல பக்கத்துலேயே போய் பார்க்கலாம், பின்னாடி போய் பார்க்கலாம் வாங்க அந்த ஏரியை. இந்த இடத்துல சாதாரணமாக பூஜைகள் இதெல்லாம் நடக்கும்போது பொங்கல் வைக்கிறதுக்கு அதுக்கான இடமா தான் இது இருக்குது. பின்னாடி பாருங்க எவ்வளோ பெரிய ஏரி. முக்கியமாக செல்லியம்மன் நீலியம்மன் எப்பயுமே ஏரிக்கு நடுவுலையோ அல்லது முகப்பில், அதாவது ஏரி இருக்கிற இடத்துல தான் இந்த கோயில் எப்பயுமே அமையுமா. இந்த மாதிரி கோயில்லாம் அமையுமா. இந்த இடம் தாங்க பொங்கல் வைக்கிற இடம். விசேஷ நாட்களில் பொங்கல் வைக்கிற இடம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு எதிர்த்தமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீலியம்மன் செல்லியம்மனோட கர்ப்ப கிரகத்தோட பின்பக்கம். இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் தான் இந்த காவல் தெய்வங்கள் எல்லாமே இருக்கிறாங்க. இந்த பக்கம் தான் அந்த கற்பண்ண சுவாமி அதெல்லாம் இருக்குது. இது கர்ப்ப கிரகத்தோட கோபுரம். இந்த பக்கம் எல்லாமே திருப்பணி நடக்கிறதால எல்லா இடமே காவல் தெய்வங்கள் எல்லாமே துணியை வச்சு மூடி வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே திருப்பணி நடக்குது. இந்த திருப்பணி முடிஞ்சு இன்னும் 6 மாதங்களில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. மிகவும் பிரசித்தி பெற்ற பழமையான கோயில் நீலியம்மன் செல்லியம்மன். இந்த கோயிலில் குழந்தை பாக்கியம் வேண்டும்ன்றவங்க, திருமண தடை இருக்கிறவங்க, அதே மாதிரி பில்லி சூனியம் ஏவல் வச்சிருக்காங்க, வசியம் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கோயிலுக்கு போனால் அதெல்லாம் சரியாகுறாங்க. பிள்ளை வேணுன்றவங்க இங்கே தொட்டில் கட்டினா அவங்களுக்கு கூடிய விரைவில் பிள்ளை பிறக்கும்ன்றாங்க. அதே மாதிரி திருமண தடை இருக்கிறவங்க தங்களோட ஜாதகத்தை எடுத்துன்னு இந்த கோயில் நீலியம்மன் செல்லியம்மன் கிட்ட இப்போ பூஜை பண்ணிட்டு போனாங்கன்னா 1 வருடத்துக்குள்ளாரே திருமணம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது மிக பழமையானவர்கள். கண்டிப்பாக எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ கண்டிப்பாக பெரம்பலூர் சைடு போகிறவங்க கண்டிப்பாக போய் இந்த கோயிலில் பூஜை பண்ணி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.